ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீடியோவில் என்னென்னா, நம்ம ஒரு 2 செடி வச்சுருக்குறோம் புதுசாக. அந்த செடியை பற்றி சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம வீட்டில் உள்ள காய்கறியில் முளை விட்டு வந்தது தான். அந்த இது அது என்னென்னா, நம்மளுக்கு வந்து சவுச்சவு ஏற்கனவே நான் காமிச்சு தான் போட்டேன். நல்லாவே வேர் விட்டு அது பார்த்திங்கன்னா இலையே நல்லா விட்டு வந்திருந்தது. அதை எடுத்து நல்லா வீடியோ போட்டிருப்பேன். நான் எடுத்து கொண்டு போய் தொட்டியில் வச்சுதை. அது என்னாச்சு, எங்கள் பெட் அந்த அந்த தொட்டியை கடித்து நாசம் பண்ணிட்டாங்க. கடித்து 2 தடவை கிள்ளி எடுத்து வெளியே போய் எரிஞ்சிட்டாங்க. சரின்னு எடுத்து வச்சேன். நல்லா தான் இருந்தது. ஆனாலும் வரல, காஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா ரோஸில் நம்மளுக்கு 2வது ரோஸும் காஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், டபுள் கலர் ரோஸு. சரி, வேறு பார்த்துக்கலான்ட்டு விட்டாச்சு. வேறு என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு செடி போயிடுச்சு. பார்த்திங்கன்னா அது உருளைக்கிழங்கு. இதுவும் அது போல் நம்மளுக்கு மழை டைமில் முளை வருது இல்லையா, அந்த முளையை கொஞ்சம் கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மண்ணில் புதையிற மாதிரி வச்சு அந்த துளிர் மேலே தெரிகிற மாதிரி வச்சு விட்டுட்டா நல்லா துளுத்து வந்துடும். 2 வச்சேன், அதில் 1 வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா பூண்டும் அதே போல் நம்மளுக்கு வேர் விட்டு முளை விட்டு இருந்தது. அது வீட்டில் வரலைங்க. அது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் தோல் உரிச்சிட்டு பூண்டு தோல், வெங்காயத்தோல்லாம் எடுத்துகிட்டு போடும்போது மிச்சம் இருந்தது சேர்த்து எடுத்துகிட்டு போட்டுட்ருக்குறாங்க. அது நம்மளுக்கு பூண்டு தோல், வெங்காயத்தோல்லாம் மக்குனதுக்கப்புறம் இது என்ன ஆச்சு, அப்படியே கடந்து நம்மளுக்கு வேர் விட்டு துளிர் வந்துட்டுச்சு மேலே. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா க்ரோ பேக்கில் மேலே அப்படியே வேர் விட்டு முளை விட்டுருந்தது. என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தா பூண்டு. சரி, அதை எடுத்து அந்த பல்லை தனித்தனியாக எடுத்து வச்சேன். செடியை 2 எடுத்து ஒரு 3 க்ரோ பேக்கில் வச்சு விட்டேன். அதுதான் அந்த 2 க்ரோ பேக்கில் இருக்குது. இது நான் நிறையாவே ட்ரை பண்ணியிருக்கேன். பூண்டு, உருளைக்கிழங்கு கூட நாங்கள் ட்ரை பண்ணி அதில் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். ஆனால் இந்த பூண்டு மட்டும் நம்மளுக்கு என்ன தான் நம்ம வச்சாலும் கொஞ்சம் தூரம் வளர்ந்து வருது, ஆனால் வாடி போயிடும். இந்த தடவை இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குது. மழையில் தான் வளர்ந்துருக்குது. இனிமேல் வெயில் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா எப்படின்னு தெரியல. சரி, வந்தால் லக்கு தான், பார்க்கலாம். அப்புறம் வீட்டிலே இருக்கிற நம்ம விதைங்களையே போட்டு நம்ம காய்கறிங்கெல்லாம் நல்லா உருவாக்கலாம். நாங்கள் தக்காளி செடியெலாம் விதையெல்லாம் வாங்கி போடுறதில்ல. எல்லாமே வீட்டில் அழுகி போச்சுன்னா எடுத்துகிட்டு போய் க்ரோ பேக்கில் போட்டுருவோம். நாங்கள் எடுத்துகிட்டு போய் போடுறது அப்படியே கொத்தாக நம்மளுக்கு முளைச்சி வரும். ஏற்கனவே போட்டிருப்பேன். அதெல்லாம் தான் எடுத்து வச்சு நம்மளுக்கு காய் வரும். பீன்ஸு கூட அதே போல் தான் எடுத்து வச்சு நம்மளுக்கு வந்திருக்குது. ஆனால் இப்போது இன்னும் பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறேன், முளை விட்டு இருக்குது. நாளைக்கு போடுறேன் அந்த வீடியோ, பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததான்னு கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தோட்டம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.